Friends, நம்ம இப்போ exercise 3.2ல first sum போலாம். If k is real, discuss the nature of roots of the polynomial equation 2x square plus kx plus k equals 0 in terms of k கிட்டுருக்காங்க. இப்போ என்ன நமக்கு நேச்சுரல் ரூட்ஸ் நமக்கு தெரியும், டெல்டா ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போடுவோம். டெல்டா வேல்யூ ஈக்குவல் 0 வந்தால் ரூட்ஸ் அந்த ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். அதே நமக்கு டெல்டா அந்த கிரேட்டர் 0 தானே இருக்கும், அது பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைச்சதுன்னா டெல்டா வேல்யூ பாசிட்டிவ் கிடைச்சா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு போடுவோம். அதே நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சா என்னன்னு போடுவோம், ரூட்ஸ் ஆர் இமேஜினரி போடுவோம். ஓகேங்களா, அதுதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு இந்த இன்டர்வல் கண்டுபிடிச்சு இங்கே போடணும். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கொடுத்த ஈக்குவேஷன் எழுதுகிறேன். 2x ஸ்கொயர் பிளஸ் kx பிளஸ் k ஈக்குவல் டு 0. சரிங்களா, தெரிஞ்சா இப்போ அது நமக்கு தெரியும். அதை ஏ வேல்யூ நமக்கு 2, பி வேல்யூ கே வருது, சி வேல்யூ ஆக்ஷன் வந்து கே தான் வருது. இப்போ நம்ம டெல்டா கண்டுபிடிக்கலாமா? டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ பி ஸ்கொயர் வந்து கே ஸ்கொயரா மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ வந்து 2வா, சி வேல்யூ வந்து கேவா, அப்போ கே ஸ்கொயர் மைனஸ் அது 8k வருது. இது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கே கவனத்தலாமா, கே கவனத்தா கே மைனஸ் 8 சரிங்களா. இப்போ லெட் 0 எடுத்துங்க, லெட் கே மைனஸ் கே ஈக்குவல் டு 0. அந்த இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னா நமக்கு கே ஈக்குவல் டு 0 ஆர் கே மைனஸ் 8 ஈக்குவல் டு 0, கே வந்துடும் பிளஸ் 8 வந்துடும். சரிங்களா, இப்போ நம்ம நமக்கு அந்த இன்டர்வல் போயிடலாமா? இன்டர்வல் பார்த்தீங்கன்னா எப்படி போகலாம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபோர் போகலாம், அடுத்து இந்த 0ல அடுத்த ஸ்மால் வேல்யூ 0, அடுத்த பெரிய வேல்யூ பார்த்தா 8, நெக்ஸ்ட் லாஸ்ட் நமக்கு வந்துடும் பிளஸ் இன்ஃபினி வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு இந்த இன்டர்வல்ல இந்த கே இன்ட்டு கே மைனஸ் 8 இருக்கு இல்லையா, கே இன்ட்டு கே மைனஸ் 8 இதோட வேல்யூஸ் ஒரு பிளஸ்ஸா மைனஸா பார்க்குறோம். இப்போ -2 மைனஸ் இன்ஃபினி வந்து பிளஸ் இன்ஃபினி இருக்கா, இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீங்க என்ன வேல்யூ நமக்கு வந்து ஒரு சும்மா ஒரு -2 எடுத்துங்களா, ஒரு -2 எடுத்துங்க. இந்த -2 தூக்கி போட்டு என்ன வரும், -2 -2 -10 -8 இல்லையா. அப்போ கண்டிப்பாக நம்ம பிளஸ் ஆயிடும், ஏன்னா இதுவும் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா. அப்போ இந்த இன்டர்வல் நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். அதே போல 0 to 8 எடுத்துலாமா, 0 to 8 போனீங்க 1 எடுத்துலாமா, 1 பண்ணா 1 இன்ட்டு கே மைனஸ் அது 1 - 8 வருமா, 1 - 8 அப்புறம் மைனஸ் ஆனதா, அப்போ நெகட்டிவ் இல்லையா, இந்த இன்டர்வல் பண்ணாவது நெகட்டிவ் வருது. நெக்ஸ்ட் அடுத்து வரலாம் 8 to infinity இல்லையா, அது பிளஸ் 9 எடுத்துலாமா, இப்போ 9 இன்ட்டு 9 - 8 வரும் பாசிட்டிவ் வந்துடும் இல்லையா. அப்போ இது சும்மா ஜெனரலாக சும்மா ஒரு ரஃப் ஒர்க் பண்ணாவே போதும். அது நீங்கள் எக்ஸாக்டாக ப்ளஸ் மாதிரி டேப்ல போட்டு போடணும் இங்கே அவசியம் இல்லை, நம்ம டேரக்டா நேச்சுரல் போயிடலாம். இப்போ நம்ம ஆன்சர் ஃபர்ஸ்ட் போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், நமக்கு இஃப் இந்த கே நமக்கு 0 கிடைச்சது, அதாவது வேல்யூ கிடைச்சது 0 ஆர் கே ஈக்குவல் டு 8. இப்போ எப்போ இந்த வேல்யூ நீங்க போறீங்களோ டெல்டா என்ன நமக்கு 0 ஆயிடும். தென் டெல்டா ஈக்குவல் டு 0, therefore the roots are real and equal. சரிங்களா, அடுத்த செகண்ட் ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா if நமக்கு இப்போ செகண்ட் நம்பர் நமக்கு வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் போலாமா. அப்போ எப்போ பாசிட்டிவ் வரும் பாருங்க, ரெண்டு கண்டிஷன் வருது நமக்கு, மைனஸ் இன்ஃபினில இருந்து கே வேல்யூ லெஸ் தென் 0 வந்தா, ஆர் 8 லெஸ் தென் கே லெஸ் தென் பிளஸ் இன்ஃபினிட்டி. தென் டெல்டா என்ன வரும், பாசிட்டிவ் இல்லையா, அதாவது கிரேட்டர் தென் 0, கிரேட்டர் தென் 0 நான் பாசிட்டிவ் தான் ஆகுது இல்லையா. therefore the roots are real and unequal. Next third part பார்த்தீங்கன்னா if எப்போ நெகட்டிவ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா
0 வந்து 8 இல்லையா? 0 less than a less than 8. Then delta less than 0. Less than 0 negative அர்த்தம். Therefore the roots are imaginary போகும். இல்ல no real question போகும். Imaginary. ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்த ரிலேஷன் நம்ம ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம மேட்ச் பார்ப்போம். அது கண்டுபிடிச்சா நமக்கு கே இன்ட்டு கே மைனஸ் தான். இப்போ ஈக்குவல் 0 எடுத்து எந்த டைம் நம்ம அந்த கே வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடுங்க. அதை வச்சு இன்டர்வல் கண்டுபிடிங்க. எந்தெந்த இன்டர்வல்ல இது பாசிட்டிவ் ஆகுது நெகட்டிவ் ஆகுது பார்க்கணும். பாசிட்டிவ் வந்தால் அது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல், நெகட்டிவ் வந்தால் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி, ஈக்குவல் டு 0 வரும்போது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேங்களா? இதுதானே